சின்ன பொண்ணே, யாட்டி சின்ன பொண்ணே, யாட்டி சின்ன பொண்ணே, யாட்டி என்னடி எம்பிட்டு கத்துறேன், இன்னும் சின்ன பொண்ணை காணும். என்னடி அவசரம்னு வந்தாவ இப்படி பண்றா? அட ஆமாண்டி, சத்து பொருடி, நான் ஒரு வாட்டி கூப்பிட்டு பாக்குறேன். யா சின்ன பொண்ணே, யாட்டி சின்ன பொண்ணே, சீக்கிரம் வாடி. என்ன இவ்வளோ சின்ன பொண்ணு இந்த நேரத்துக்கு எந்திரிக்க மாட்டான்னு தெரிஞ்சும் காலைல சுடு தண்ணி ஊத்துற மாதிரி இந்த கத்துறாளுங்க. என்னன்னு தெரியலையே, நம்மளே போய் கேட்போம். வாங்க தகனி வாஜில், என்ன ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா? பாத்தே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ணே, நாங்க ரொம்ப நல்லா இருக்கோண்ணே, நீ எப்படின்னு இருக்க? இவ்வளவு கட்டிக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். கேள்வி கேட்கிறா பாரு. என்னண்ணே யோசிச்சுட்டே இருக்காவோ? சரிண்ணே, சின்ன பொண்ணு எங்கண்ணே? ஏன்னா எவ்வளவு கத்துறோம், அவளை சீக்கிரம் வர சொல்லுண்ணே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஜில்லு. ஆமா என்னாச்சு, எதுக்கு ரெண்டு பேரும் இவ்வளவு பதட்டமா இவ்வளவு வந்து கூப்பிட்டு இருக்கீங்க? என்ன, அது ஒண்ணும் இல்லண்ணே, நம்ம சரோஜாக்கா வீட்டுல திருடம் புந்துட்டானே, அதனால தானே ஊர் மக்கள் எல்லாரும் அங்க போயிட்டு இருக்கோன்னே, அதுக்கு தானே இவளையும் கூப்பிடலான்னு பார்த்தா இவ இன்னும் தூங்கிட்டு இருக்காளாக்கும். ஐயோ முட்டகனி, என்ன சொல்ற நீ? சரோஜாக்கா வீட்டுல திருட வந்துட்டானா? ஐயோ சரி முட்டகனி, நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருங்க, நான் அவளை எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டானாக்கும். ஏன் முட்டகனி என்ன சொல்ற நீ? சரோஜாக்கா வீட்டுல திருட வந்துட்டானா? சரி முட்டகனி, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நான் சின்ன பொண்ணு எழுப்பிட்டு அங்க வந்துட்டானாக்கும். சரிண்ணே, அப்புறம் நாங்க கிளம்புறோம், நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஆத்தி, இது என்ன கொடுமையா இருக்கு? நம்ம ஊருக்குள்ளார திருட வந்துட்டானா? ஐயோ என்ன நடக்குதுன்னு வேற தெரியல. இவ வேற மண்ணாத்துல தூங்கிட்டு கிடக்கா. இவ்வளவு எழுப்புறதுக்கே 1 மணி நேரம் ஆகிடும் போல. வேற என்ன பண்றது? சீக்கிரமா எழுப்பி கூட்டிட்டு போகணுமாக்கும். எப்படி தூங்கிட்டு இருக்கா பேரு கும்பகம் அந்த மாதிரி. இடியே விழுந்தாலும் இவனை எந்திரிக்க பாரா. நம்ம தானே டெய்லியும் போய் எழுப்பணும், இன்னைக்குமே எழுப்போம். ஏட்டு சின்ன பொண்ணு ஏட்டு எந்திரி. ஐயோ நெட்ட என்னையா சும்மா காலையிலேயே வந்து காதுகிட்ட கத்திட்டு இருக்காவோ? தூங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல. இப்போ என்ன உனக்கு காப்பி தானே, நான் லேட்டாக வந்து குடிச்சிக்கிறேன். சரி போய் சூடா இட்லியும் சாம்பாரும் வச்சு நான் வந்து சாப்பிட்றேன். தீனி முட்டை இதுல மட்டும் சரியா இருப்பா. அடியே சின்ன பொண்ணு, ஏட்டி சரோஜாக்கா வீட்டுல திருட வந்துட்டான். அடி வாடி போவோம், எல்லாரும் அங்க தண்டி போயிட்டு இருக்காங்க. ஐயோ நெட்ட என்னையா சொல்ற? திருடனா நம்ம ஊருக்குள்ளாரையா? அதுவும் சரோஜாக்கா வீட்லயா? ஐயோ வாயா போலாம். என்னையா மசம் நின்றுட்டு இருக்காவோ? யாரு? நான் மசம் நிக்கிறேனாக்கும். அடியே நீயே இப்ப தண்டி எதிர்ச்ச வந்துட்டு அங்கே இருந்து பேசுறதுக்கு. சரி ரொம்ப ஓவரா பேசாதையா நெட்ட. சரி இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்குது, ஏன்னா எவ்வளவு எனக்கு வந்து செய்தி சொல்லவே இல்லை. அதெல்லாம் முட்டகனியும் ஜில்லுவும் ரெண்டு பேரும் வந்தாங்க. நீதான் மல்லாக்கா படுத்து விட்டதெல்லாம் பார்த்து தூங்கிட்டு கிடந்த. அப்புறம் எப்படி உனக்கு தெரியுமாக்கும். சரி வா, நேரம் ஆயிட்டு கிடக்கு, நம்ம போவோம் வா. ஐயோ நெட்ட என்னையா இம்புட்டு கூட்டமா இருக்கு? ஆத்தி என்ன நடந்துச்சுன்னு வேற தெரியலையே. திருட இருக்கானா ஓட்டிட்டானான்னு ஒன்னும் புரியலையா? இப்ப என்னையா பண்றது? அடியே மட சாம்பிராணி, நான் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? எட்டி போய் விசாரிச்சு தானே தெரியும். எடி மசம் நிக்காம வாடி போய் விசாரிப்போம். யாட்டி அன்னைக்கு எடி என்னடியாச்சு? சரோஜாக்கா வீட்டுக்கு ஏதாவது திருட வந்துட்டான்ல சொல்லிட்டு இருந்தாங்க. எடி என்னடியாச்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுடி. யாட்டி சின்ன பொண்ணு, அது ஒண்ணும் இல்லடி, சரோஜாக்கா குழு கட்டுறதுக்காக 5000 ரூபாய் காசு வச்சிருந்ததாண்டி, அதை வந்து திருட வந்து எடுத்துட்டு போயிட்டானாண்டி. பாவடி இதாக்கா அழுதுட்டு கிடக்குடி. அன்னைக்கு என்ன சொல்ற நீனு? எப்படி திருட வீட்டுக்கு வந்து காசு எடுத்துட்டு போவான்? எனக்கு ஒண்ணு விளங்கலையே. தம்பி அது ஒண்ணும் இல்லப்பா. இந்த அம்மா வந்து பேங்க்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்திருக்காக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து திருட வந்து புடிங்கிட்டு போயிருக்காப்பா. முக்கியம் என்ன சொல்றீங்க நீங்க? ஃபாலோ பண்ணிட்டு வந்தா திருட புடிங்கிட்டு போயிருக்கான்? ஆனா ஆமாப்பா, பாவமா இருக்கு இந்த அம்மா பாக்குறதுக்கு. காலையில இருந்து அழுதுகிட்டே கிடக்குது இந்த அம்மா. அது மட்டும் இல்லப்பா, நாங்களும் ஊர் ஃபுல்லா தேடிட்டு அந்த திருடன் எங்கேயுமே காணும். என்ன சொல்ற? திருடன் என்னமா பிடிக்காம இருக்கீங்க? என்ன எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம ஊருக்குள்ளார வந்து திருடி போயிருப்பானாக்கும். இன்னமும் எல்லாரும் பிடிக்காம இருக்கீங்க? என்ன ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுவோண்ணே வாங்கண்ணே. ஏன்பா சின்ன பொண்ணு சொல்றது எனக்கு சரியா தான்ப்பா படுது. எல்லாரும் இங்கேயே மாசம் நின்று பேசிட்டு இருக்காம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடினாதான் அந்த திருடனை பிடிக்க முடியுமாக்கும். அப்பதான் இன்னொரு தடவை அவன் நம்ம ஊருக்குள்ளார திருட வராம இருப்பான். ஏக்கா சரோஜா காசத்தை அழுவே நிறுத்துக்கா. ஏக்கா ஒன்றும் கவலைப்படாதக்கா, நாங்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்துடுறோம்க்கா. நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா, அவன் காசு திரும்பி வந்துடும்க்கா. ஏட்டி ஜில்லு, எனக்கு ரொம்ப கவலையா இருக்குடி. சாயந்தரத்துக்குள்ள குழுக்கு நான் காசை கொடுக்கணும்டி. இந்த எடுபட்ட பையன் இப்போ வந்து திருடிட்டு போயிட்டாண்டி. என்ன பண்றதுனே ஒன்றும் தெரியலடி. சரிடி, நானும் ஒரு பக்கம் போய் தேடுறேன், நீங்க எல்லாரும் போய் தேடுங்க. எனக்கு என் பணம் வந்தா மட்டும் போதும்டி. சரோஜாக்கா இப்ப எதுக்கு சும்மா அழுதுட்டு இருக்காவோ? ஏக்கா சத்த அழுவே நிறுத்துக்காவும் காசும் கைக்கு வருதாக்கும். அம்பிடுது அந்த திருட மட்டும் என் கையில கிடைக்கணும். அவனை என்ன பண்றேன்னு மட்டும் பாருக்கா. இன்னைக்கு செத்தாக்கா என் கையில கிடைச்சா. சரி, இன்னும் ஏன் எல்லாரும் மசம் நிக்கிறீங்க? எல்லாரும் கிளம்புங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடினாதான் அவனை பிடிக்க முடியும். சரி எல்லாரும் கிளம்புங்க. ஏடி ஜில்லு வாடி, நீ நான் இந்த சைடு போய் பார்ப்போம். ஆடி சின்ன பொண்ணு, எல்லாரும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. நீ உங்க மாமா ஒரு பக்கம் போங்கடி, நானும் சரோஜாக்கா ஒரு பக்கம் போறோம். சரி சின்ன பொண்ணு, எதுக்கு மசம் நிக்கிறாவோ? சீக்கிரமா திருட போய் பிடிப்போம். ஏடி என்ன சின்ன பொண்ணு, நடந்து காலெல்லாம் வலிக்குது. இந்த இடப்பட போய் எங்க போனானே தள்ளியடி. ஆமா நட்ட, நடந்து என் காலெல்லாம் வலிக்குது. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், என்னை அலைய வச்சதுக்காகவே 4 அடி சேர்த்து கொடுப்பனாக்கும். ஏய் வீரா, உண்மையிலேயே நீ வீரன் தான்டா. ஒரு வழியா அந்த அம்மாட்ட இருந்து காசு புடிங்கியாச்சு. சீக்கிரம் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லைன்னா ஊருக்காரங்க நம்மளை தேடி வந்துருவாங்க. கிளம்புடா சீக்கிரம். யாரும் சின்ன பொண்ணு அங்க கொஞ்சம் திரும்பி பாருடி. ஏடி ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான் பாருடி மூட்டையோட. அவனை பார்த்தா நம்ம ஊர் மாதிரியே தெரியலடி. இவனை நம்ம ஊர்ல பார்த்ததே இல்லையாடி. அட ஆமா நட்ட மாமா, இவனை இந்த ஊருக்குள்ள நான் பார்த்ததே இல்ல. கையில மூட்டை வேற வச்சிருக்கானே, ஒன்னும் வழங்கலையே. பேசாம அவன்கிட்ட போய் பேச்சு கொடுப்போம். அப்பதான் வந்து அவன் யாருங்கிறதே நமக்கு தெரியும். வாங்க போலாம்.
ஏப்பா தம்பி, இந்த ஊருக்கு நாங்க புதுசுப்பா. குளத்தங்கர தெரு எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்றியாப்பா? யாரு இது? நம்மளே இந்த ஊருக்கு புதுசு, சீக்கிரம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு கிளம்பலான்னு பார்த்தா இவங்க வேற நம்மள வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்களே. என்ன என்ன காதுல உழுவுதான் என்ன உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். என்ன குளத்தங்கிறது இருக்கு, எப்படின்னு போகணும்? என்ன இவங்க திரும்பி திரும்பி நம்ம கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு அட்ரஸ் சொல்லலைன்னா நம்மள இங்க இருந்து நவர விட மாட்டாங்க போலயே. பேசாம ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிடுவோம். அவங்களும் ஊருக்கு புதுசு தானே, அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? என்னமா கேட்டீங்க? குளத்தங்கர தெரு தானமா? அது இப்படியே நேரா போய் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அந்த முனையில தாமா இருக்கு. ஏட்டு சின்ன பொண்ணு, நம்ம ஊர்ல குளத்தங்கர தெருன்னு ஒண்ணு இல்லவே இல்ல. இவன் என்னன்னா குளத்தங்கர தெருக்கே வழி சொல்றான். எனக்கு என்னமோ இவன் தான் திருடன் தோணுதுரி. ஐயோ நெட்ட, ஆமாயா ஆமா, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் திருடனே. நீ என்ன பண்றனா, ஊர் மக்கள் எல்லாரையும் அந்த மரத்தடி கிட்ட வர சொல்லிடு. நான் இவனை எப்படியாச்சும் கையோட புடிச்சிட்டு வந்துடுறேன். சாரி, நீ எப்பயாச்சும் இவங்கிட்ட பேச்ச கொடுத்து அந்த மரத்தை கிட்ட கூட்டிட்டு வந்துரு. நான் போய் எல்லாரையும் வர சொல்லிடுறேன். என்ன இவங்க 2 பேரும் அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறமா இங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. ஒண்ணும் விளங்கலையே. சரி, அவங்க போனா என்ன, நம்ம பேசாம இந்த இடத்த விட்டு நடந்துருவோம். அண்ணே அண்ணே, என்ன எங்கடா கிளம்புற? என்ன சத்தம் நில்லுண்ணே. என்ன இந்த நெட்டச்சி எப்பயாச்சும் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தா இவ கிளம்பவே விட மாட்டேங்கிறா. என்ன ஒரு உதவி செய்யணும். என்ன இந்த குளத்தங்கர தெருல உள்ளவங்க எங்களுக்கு 10 பவுன் நகை தரணும்னு அதை வாங்க தானே போயிட்டு இருக்கோம். என்ன சத்த எங்க கூட வரியானே? என்னது 10 பவுன் நகையா? ஆஹா, டேய் வீரா, 5000 பணத்தோட இந்த ஊரை விட்டு ஓடலான்னு பார்த்தா 10 பவுன் நகையெல்லாம் கூட சேர்ந்து வருது. செம்ம லக்கி பிரைஸ் அன்னைக்கு உனக்கு. அந்த நகையை விடாதடா, எப்பயாச்சும் இந்த பொம்பளைக்கு உதவி பண்ற மாதிரி போய் அந்த நகையை புரிஞ்சிடுறா. என்னண்ணே ரொம்ப யோசிக்கிற? சரிண்ணே, நீ ஏதோ அவசரமா போற போல. சரிண்ணே, என் மாமா இங்க போயிருக்காரு. அவர் வந்தோடனே நாங்க வேற யாரையாச்சும் கூப்பிட்டு போறோண்ணே. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் வரமா கூட துணைக்கி. அது மட்டும் இல்லம்மா, இது இடங்க ரொம்ப நிறைய பேர் இருக்காங்கம்மா, ஜாக்கிரதையா இருக்கணுமா. டேய் தாடி, உனக்கு இருக்குடா. எம்புட்டாலடா எங்க எல்லாரையும் அலைய வச்சு. இன்னைக்கு இருக்குடா உனக்கு. என்னம்மா யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? கிளம்பலாமா? ஆமா, உங்க வீட்டுக்காரங்கம்மா என்ன அவங்க அந்த தெரியுது பாத்தீங்களா பைப்பு, அங்க தண்ணி குடிக்க போயிருக்காங்கண்ணே. அவங்க வந்துருவாங்கண்ணே. நம்ம 2 பேரும் அப்படியே நடந்து பொறுமையா போவோமாண்ணே? ஒரு குழப்பமா இருக்கு. அந்த குளத்தங்கர தெரு வேற எங்க இருக்குன்னு தெரியலையே. சரி, அப்படியே போவோம். போற வழியில யார்ட்டாச்சும் விசாரிச்சுட்டு அந்த 10 பவுன் நகை இவங்க கைக்கு வந்தோடனே இவங்க கிட்ட இருந்து நம்ம ஆட்டையை போட்டுருணும். அதை என்னண்ணே யோசிச்சுட்டே நிக்கிறீங்க? சரி, நான் வாங்கினேன் அப்படியே நடைய கட்டுவோம். சரிம்மா, போலாமா, வாங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. உன்ன மாதிரி ஆளுங்களாம் இருக்கிறதுனால தானே இந்த ஊர்ல நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கேன். சரிண்ணே, அது என்னென்ன மூட்டை? அது வந்து அது என்னோட துணி மூட்டைமா. ஓ, துணி மூட்டையாண்ணே. சரிண்ணே, வாங்க கிளம்புவோம். என்னது நெட்டச்சி சம்மந்தமே இல்லாம இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கா? இங்க பார்த்தா வீடு எதுவும் இருக்கிற மாதிரியே தெரியலையே. என்ன நடந்து காலெல்லாம் ரொம்ப வலியா இருக்குண்ணே. அந்த மரத்தை டிட்டசத்தை போய் உட்காருவோண்ணே. அதுக்குள்ளே என் வீட்டுக்கார் வந்துருவாருண்ணே. அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து போலாண்ணே. ஆமா, எனக்கும் நடந்து காலெல்லாம் ரொம்ப வலி எடுத்துக்கிட்டு பேசாம இந்த நெட்டச்சி சொல்ற மாதிரி அங்க போய் உட்காந்துருவோம். அப்பா முடியலடா சாமி. என்னம்மா நீ உட்கார வரலையா? அங்கே நின்றுட்டு இருக்க? என்ன இந்த சத்த பொருண்ணே, இந்த வந்துடுறேண்ணே. ஏய் திருட்டு போயிலே, இந்த கையிலால உன்னை கட்டி நான் என்ன பண்றேன்னு பாருடா. ஏண்டா இந்த சின்ன பொண்ணுக்கு ஆட்டம் காட்டுற நீனு? இந்த சின்ன பொண்ணு இப்ப யாருன்னு தெரியும் பாருடா. ஏமா என்னமா பண்ற? எதுக்குமா அப்படி கையில வச்சு கட்டிட்டு இருக்க? இந்தாமா இந்தா. ஏய் திருட்டு போயிலே, உன்னை கயிறை வச்சு கட்டாம வேற எதை வச்சு கட்டணும்? ஏய் யாரை பார்த்து நீ திருடன்னு சொல்ற? யாரை பார்த்து திருடன்னு சொல்ற? ஏதோ பாவமா இருந்துச்சு, உனக்கு உதவி பண்ணலாமே வந்தா நீ என்ன திருடன்னு சொல்லுவியா? என்னது உதவி பண்ண வந்தியா? டேய் திருட்டு போயிலே, இந்த ஊர் தான்டா நானும். அது மட்டும் இல்லடா, இந்த ஊர்ல குளத்தங்கர தெருன்னு உன்னை இல்லவே இல்லையாக்கும். நீ நாங்க போட்ட ஸ்கெட்ச்ல வந்து மாட்டிக்கிட்ட. ஐயோ, இந்த பொம்பளை பேச்சு கேட்டு நம்மள இங்க வந்துட்டோம். ஆத்தி வழியக்க வந்து மாட்டிக்கிட்டோமே. பேசாம அந்த காசு பணத்தை நம்ம எடுத்துட்டு ஓடி இருந்திருக்கணும். 10 பவுன் நகைக்கு ஆசைப்பட்டு இப்படி நல்லா வருஷமா சிக்கிட்டோமே. இப்ப என்ன பண்றது தெரியலையே. என்னடா யோசனைலாம் ரொம்ப பலமா இருக்கு. எவ்வளவு யோசிக்க முடியுமோ யோசிக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊர் மக்கள்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் இருக்குடி உனக்கு. ஆமா, இந்த மூட்டையில என்ன வச்சிருக்க நீனு? துணி மூட்டை தானே சொல்ற? சத்த இரு, நான் பிரிச்சு பாக்குறேன். ஏய் இந்தாமா நெட்டச்சி, மூட்டையில மட்டும் கை வச்சேன் உன் கையை வெட்டி போடுவாக்கும். என்ன நினைச்சிருக்கோம் மனசுல? நீ கட்டு மட்டும் அவரட்டும், உனக்கு இருக்கு அப்புறம். டேய் என்னடா போனா போட்டு இருந்தா ரொம்ப அப்படியே எகிர்ற. சத்த இருடி, இந்த மூட்டையில என்ன இருக்குன்னு இப்ப நான் பிரிச்சு பார்த்தே ஆவணமாக்கும். டேங்க அப்பா, என்னடா இது தங்க சுரங்கத்தையே உள்ள வச்சிருக்க? டேய் திருட்டு பையில இருடி, உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டு உன்னை கழுத்திங்க வைக்கிறேன்னா இல்லைன்னு பாரு. இது போலீஸா? ஆத்தி இவ்வளவு நாள் அவங்க கண்ணில் படாம தண்ணியில கட்டிட்டு இருந்தோம். ஆத்தி இப்ப மட்டும் நம்மளை பிடிச்சாங்க, அவ்வளவுதான். என்னடா திருட்டு பையில என்ன யோசிச்சுட்டு இருக்க? இருடி, போலீஸ்ல உன்னை மாட்டி விட்டு உன்னை கழுத்திங்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. அப்புறம் தெரியும் இந்த சின்ன பொண்ணு யாருன்னு. ஐயோ, இந்த நெட்டச்சி வேற போலீஸ்னு சொல்லி நம்மளால பயம் காட்டிட்டு இருக்கா. பேசாம இவளுக்கு இந்த இருக்கிற நகைப்படத்துல கொஞ்சம் கொடுத்து விட்டு இவ்வளவு சரி பண்ணிட்டோம்னா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம். ஏய் திருட்டு பையில, என்னடா வாய்க்குள்ளாரியே முனவிட்டே இருக்காவோ? சத்த இருடி, ஊர் மக்கள் எல்லாரும் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கடி தீபாவளி பொங்கல் எல்லாமே. மேடம் நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மேடம், என்ன மன்னிச்சு விட்டுருங்க மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அந்த அம்மாட்ட திருடின 5000 பணத்தையும் நான் கொடுத்துறேன் மேடம். என்னை தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் மேடம். என்னை மன்னிச்சு விட்டுருங்க மேடம். அது மட்டும் இல்ல மேடம், அந்த அம்மாட்ட திருடின 5000 காசையும் நான் கொடுத்துறேன் மேடம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் தனியா வந்து ஒரு 2000 3000 கொடுத்துறேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். அடப்பாவி, ஏண்டா மூட்டை நிறைய இம்புட்டு நகைப்பணத்தை வச்சுக்கிட்டு ஏண்டா என்கிட்ட நீ 2000 3000 டீலிங் பேசிட்டு இருக்க? சரி மேடம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க மேடம், அதை நான் தந்துடுறேன். தயவு செஞ்சு விட்டுருங்க மேடம். இன்னும் இவன் எதை கேட்டாலும் தரங்குறான். அத்தி இவங்கிட்ட உள்ள நகை டிசைன்லாம் கடையிலே இருக்காது போலயே, அம்புட்டு லேட்டஸ்ட் டிசைனால வச்சிருக்கான். பேசாம இவங்கிட்ட டீல் பேசிடுவோமா? என்ன மேடம் யோசிச்சுட்டே இருக்கீங்க? மேடம் ஊர் மக்கள்லாம் வந்துட போறாங்க மேடம். சீக்கிரம் சொல்லுங்க மேடம்.
ஆடா இரியா சத்த உனக்காக தான் யோசிச்சுட்டு இருக்கேன். பேசாம ஒன்று பண்ணுவோம். இங்க வச்சிருக்க பத்தியா நகை பணம்லாம் அதுல எல்லாத்தையும் ஆளுக்கு 50-50. அது மட்டும் இல்லாம இந்த சரோஜா கிட்ட இருந்து 5000 ரூபாய் காசு வாங்கினதில்ல, அந்த 5000 ரூபாய் சேர்த்து கூட 5000 சேர்த்து 10000 காசு கொடுக்கணும். என்ன டீல் ஓகேவா? மேடம் இதெல்லாம் உங்களுக்கு ஓவரா தெரியல மேடம். இம்புட்டு நகையை நான் வந்து ஆட்டி போறதுக்கு எம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? நீங்க என்ன ரொம்ப ஈஸியா வந்து 50-50ங்கிறீங்க. யோ என்னையா ஏதோ உழைச்ச காசை கேட்கற மாதிரில ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. சரிப்பா நீ கொடுக்க வேணாம். சத்த நேரத்துல ஊர் மக்கள் வந்துருவாங்க, அப்புறம் போலீஸ் வந்துரும், அவங்க கிட்ட மொத்தமா கொடுத்துரு. அப்படி இந்த பொம்பளை பேசுறது பார்த்தா நம்மள போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம விடமாட்டாங்களே. என் சமயம் கேட்ட பணத்தை கொடுத்துட்டு இங்க எதிரமா கிளம்பிடுவோம். யோ என்னையா ரொம்ப யோசிக்கிற? சரி நீ யோசிச்சிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல ஊர் மக்களே வந்துருவாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சரி மேடம் 50-50 எடுத்துக்கலாம். நீங்க பிரிங்க மேடம் 2 பேருக்கும். அப்படி வா வலிக்கு சத்த பொறு, நான் ஆளுக்கு பாதி பாதியா பிரிக்கிறேன். மேடம் அதான் நீங்க பாதி எடுத்துக்கிட்டீங்களே மேடம். இந்த கட்டை அவுத்துடுங்க மேடம். நான் இங்க இருந்து கிளம்புற ஊர் மக்கள் வர கட்டையும். சத்த பொறு, பணத்தை எண்ணிட்டு இருக்கல, அவுத்துறேன் சத்த பொறு. மேடம் நீங்க ரொம்ப நேரமா பணத்தை எண்ணிட்டு இருக்கீங்க மேடம். மேடம் பாருங்க மேடம், ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம் அவுத்துடுங்க மேடம். ஏட்டி சின்ன பண்ணு, என்னடி சொன்ன மாதிரி திருடரை கட்டி போட்ட போல சூப்பர் சின்ன பண்ணு. ஆஹா ரொம்ப நன்றி மாமா. சத்த பொறுங்க மாமா, ஊர் மக்கள் வந்துட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கலாம். ஏக்கா சரோஜாக்கா, இந்தாக்கா உன் காசு, இதுல 10000 இருக்குக்கா. அவன் 5000 உங்ககிட்ட திருடிட்டு போனால அந்த 5000 ரூபாய், அதுக்கப்புறம் உங்ககிட்ட திருடினதுக்காக ஒரு 5000 ரூபாய்க்கா, மொத்தம் 10000 ரூபாய் இருக்குக்கா, இதை வச்சுக்கக்கா. ஏடி சின்ன பொண்ணு ரொம்ப நன்றிடி. நான் எம்பிட்டு பயத்துல இருந்தேன்னு உனக்கு தெரியுமாடி? எப்படியோடி இந்த திருட்டு பயிலிருந்து எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டடி. ரொம்ப ரொம்ப நன்றிடி சின்ன பொண்ணு. ஏடி சின்ன பொண்ணு எப்படியே திருடனை பிடிச்ச போல ரொம்ப சூப்பர்டி. சரி எல்லாரும் வளவளன்னு பேசாம அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. என்னண்ணே இப்படி சொல்றீங்க? அடுத்து என்ன போலீஸை கூப்பிட்டு இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட வேண்டியதா? என்னது போலீஸா? இந்தாமா நெட்டச்சி என்கிட்ட என்னமா சொன்ன நீ? போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தானமா என்கிட்ட நகை பணத்துல எல்லாம் பாதி பாதி வாங்கிக்கிட்டேன். யோ என்னையா என்ன உளறிட்டு இருக்க நீ? ஆனா ஆமாமா, எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த அம்மா என்கிட்ட நீங்க வரதுக்கு முன்னாடி நான் வச்சிருக்க பணத்தை நகையில எல்லாம் பாதி பாதி கொடுங்க, நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. நீங்களே என்னன்னு நியாயத்தை கேளுங்க. டேய் திருட்டு பையிலே, இது நல்ல கதையா இருக்கு. நான் உங்ககிட்ட பாதி நகை வேணும் பாதி பணம் வேணும்னு கேட்டனாக்கும் நீயே ஒரு திருட்டு பைய உங்ககிட்ட எவனாச்சும் வந்து நகை பணம்லாம் கேட்பானா? பொய் யாருமே நம்பாதீங்க. இந்த மாதிரி நல்ல பொய் சொல்லுது. என்கிட்ட உள்ள நகையில 50-50 எடுத்துக்கலாம், உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க மாட்டேனே இந்த மாதிரி தான் சொல்லுச்சு. யோ என்னையா ஏதோ பெரிய நல்ல மாதிரில ரொம்ப அப்படியே ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க. நீயே ஒரு திருட்டு பைய, நீ சொல்றது நாங்க எப்படி நம்புறது? கரெக்டா சொன்னடி ஜில்லு. இவனே ஒரு திருட்டு பைய, இவன் சொல்றது யாரும் நம்பாதீங்க. சீக்கிரம் போலீஸ் வர சொல்லி இவனை ஃபர்ஸ்ட் போலீஸ்ல முதல்ல ஒப்படைப்போம். சின்ன பொண்ணு சொல்றது சரிதான்ப்பா. சீக்கிரம் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிருவோம். அப்பதான் இந்த மாதிரி திருட்டு இனிமே நம்ம ஊருக்குள்ள நடக்காம இருக்கும். டேய் திருட்டு பையிலே என்னடா என்ன? சரி போனா போட்டும், தர்மடி வாங்காம போலீஸ்ல மட்டும் புடிச்சு கொடுக்கலான்னு பார்த்தா நீ என்னையே போட்டு கொடுக்குறியாக்கும். இரு உன்னை எப்படி ஊர் மக்கள்கிட்ட அடி வாங்க வைக்கிறேன்னு பாரு. ஐயோ அதெல்லாம் வேணாம்ப்பா. என்னால இவனு கிட்ட எல்லாம் அடி வாங்க முடியாது. இவனு கிட்ட அடி வாங்குறதுக்கு நான் போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து கையே தின்றுவனாக்கும். ஆனா ஒன்னுடி நெட்டச்சி, திருடன்கிட்டயே திட்டினவன் நீ ஒருத்தியா தான் இருப்ப. டேய் திருட்டு பையிலே ரொம்ப அப்படியே ஓகே மாதிரி பேசாத. கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்துரும். ஒழுங்கா ஸ்டேஷன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாச்சும் திருந்தி வாழ பாரு. இப்படி திருடி எல்லாம் பொழைக்காத. நானா திருப்பி பொழைக்கிறேன், வந்துட்டா பெருசா. சரி மக்களே, நாங்க எல்லாரும் இவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு உங்களை அடுத்த வீடியோ வந்து பாக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.